அனைவருக்கும் வணக்கம். துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையிலிருந்து வேதா. இந்த பதிவு வள்ளலார் வைத்தியசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் வைத்தியசாலை. வள்ளலாரை பற்றி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஒரு ஒளிநிலை பெற்ற மாமகரிஷி. அவருடைய வழிகாட்டுதலில் இயங்கிட்டு வரக்கூடிய வள்ளலார் வைத்தியசாலையும் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையும் இணைந்து நிகழ்த்தக்கூடிய மருத்துவ பயிற்சி வகுப்புகள் அப்படின்றது. அதாவது இந்த மருத்துவ பயிற்சி வகுப்புகளை வள்ளலார் வைத்தியசாலை பல நாட்களாக, பல மாதங்களாக நடத்திட்டே வராங்க, பல வருடங்களாக. இது ஒவ்வொரு ஊர்கள்லையுமே நடந்துகிட்டே வருது. அங்கங்கே சென்னை, எல்லா ஊர்கள்லையுமே சொல்லப்போனால், பரவலாக சொன்னால் எல்லா ஊர்கள்லையுமே, கோயம்புத்தூர், ஈரோடு, அந்த மாதிரி. இதில் நான் இந்த மருத்துவம், அதாவது இங்கே என்னென்ன மருத்துவங்கன்னு சொன்னால் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அதாவது நியூரோ தெரப்பி, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அதோட பட்டியல் நீளம் அது. அதாவது இந்த மருத்துவ வகுப்புகள் நீங்கள் வெளியில் போய் படிச்சிங்கன்னா, பொதுவாக வெளியில் பயிற்சியாக இந்த வகுப்புகளை படிச்சிங்கன்னா ஒவ்வொரு வகுப்பும் 10,000, 15,000, குறைஞ்சது 8,000 ரூபாயிலேருந்து தான் இந்த பயிற்சி வகுப்பு. அதாவது 2 நாள் பயிற்சி வகுப்புலாம் இது அவங்க நிகழ்த்துறாங்க. இது வெளியில் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு உண்டான கட்டணங்கள் மிக அதிகம். இங்கே எவ்வளோ தெரியுங்களா? வள்ளலார் வைத்தியசாலை மூலிமா நம்ம ஆரா யோகா மையங்களில் இந்த பயிற்சி வகுப்புகள் நடக்குது. இப்போ துவங்கப்பட்டிருக்கு. சென்னை ஆரா யோகா மையம் மற்றும் ஈரோடு ஆரா யோகா மையத்துலேயும் இந்த வகுப்புகள் நடந்துட்டு வருது. ஒரு சனி ஞாயிறில் தான் நடக்கும். இந்த வகுப்புக்கு கட்டணம் அவங்க நிர்மாணிக்கிறது வெறும் 500 ரூபாய். வெறும் 500 ரூபா தான். அதாவது வெளியில் 10,000, 15,000, 8,000 இருக்கக்கூடிய இந்த மருத்துவ வகுப்புகள் வெறும் 500 ரூபாயில் இவங்க ஒரு வழங்கல், ஒரு ஒப்படைப்போடு இந்த பயிற்சிகளை வழங்குறாங்க. நீங்கள் நினைக்கலாம், வெறும் 500 ரூபா தானே, அப்போ இந்த வகுப்புகள் எப்படி இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஒரு தேர்ந்த, அதாவது நல்ல ஒரு சொல்லி கொடுக்குறவங்க, இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல அனுபவம் மிக்க, தேர்ந்த, பொறுமையாக, நிதானமாக அந்த வகுப்பில் நானுமே கலந்துருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த ஒப்படைப்போடு அவங்க ரொம்ப அருமையாக இதை சொல்லித்தராங்க. ஒரு 500 ரூபா தானேன்ற ஒரு இதுவே இல்லை. இங்கே நம்ம எல்லாருமே அப்படி தானே பழகியிருக்கோம். விலை குறைவாக இருக்கிறது ரொம்ப மலிவாக இருக்கும், அது தரம் இல்லாததாக இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை. இது வள்ளலார் வழி நடத்தக்கூடிய ஒரு மருத்துவ பயிற்சி வகுப்பு. இதில் அவங்க லாப நோக்கோடு செயல்படவே இல்லை. 500 ரூபான்னா நீங்கள் பார்த்துங்க, அதில் என்ன லாபம் இருக்க போகுது? இன்றைக்கி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு சம்பளமே எவ்வளவு அப்படின்றத பாருங்கள். ஆனால் இது ஒரு ஒப்படைப்போடு ஒரு வழங்கல்ல இந்த பயிற்சிகளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை நமது ஆரா யோகா மையங்கள் குழுக்கள் மூலிமா தெரியப்படுத்துவோம், எப்பப்போ எந்தெந்த பயிற்சிகள்ன்றது. அதாவது மருத்துவராக இருக்கவங்க, டாக்டராக இருக்கிறவங்க, அதாவது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தமிழில் தான், வகுப்புகள் தமிழில் தான் இருக்குது, எளிய தமிழில் தான் இருக்குது. அதாவது கைத்தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு, அதாவது ஒரு மருத்துவத்தை சொல்லித்தராங்கன்னா அவங்க வகுப்பும் எடுக்கிறாங்க, மருத்துவமும் பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவர்களை வைத்து தான் இந்த வகுப்புகளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது வெறும் இந்த குறைந்த கட்டணத்தில் தான் இது 2 நாள் பயிற்சி வகுப்பாக அவங்க எல்லாத்தையுமே வடிவமைச்சிருக்காங்க. சனி ஞாயிறு 2 நாட்கள். சனிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை 2 நாளுமே. அதாவது வெறும் தியரி கிளாஸ் மட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ப்ராக்டிக்கலோட செஞ்சும் அங்கேயே பிரச்சனைகளை தீரக்கூடிய நிலையில் முழுமையாக சொல்லித்தராங்க. அதாவது கற்றுக்கிட்டு போய் உடனே நீங்கள் மருத்துவம் பார்க்கலாம். இதை மருத்துவம் தெரிஞ்சவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அடிப்படை விருப்பம் உள்ளவர்கள், அதாவது நானும் என்னை சார்ந்தவர்களையும் என் அன்பானவர்களையும் என்னை நாடி வர்றவங்களையும் நான் மருத்துவம் பார்க்கக்கூடிய விருப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே கற்றுக்கலாம். இதுக்கு சான்றிதழ்லாம் கிடையாது, பயிற்சிகள் சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருமே மருத்துவராக ஆகணுன்றது தான்
அதாவது சிந்தனையில் மேம்பட்ட மனிதர்கள், மகரிஷிகள், சித்தர் பெருமக்கள், இவங்க எல்லாருமே நீங்கள் பாருங்கள், எல்லாருமே மருத்துவத்தில் இருப்பாங்க, மருத்துவம் பார்ப்பாங்க. ஒரு நபர் ஒரு மருத்துவத்துக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளுகிறார், மருத்துவத்தை விரும்புகிறார், அதாவது மருத்துவ முறைகளை கற்றுக்கொண்டு என்னை நாடி வரவங்களுக்கு நான் மருத்துவம் அவங்கள மேன்மையடை செய்யணும், அவங்கள வழிகளிலிருந்து விடுவிக்கணும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நலக்குறைபாடுகளை நான் போக்குகிறேன் என்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதர் அவருடைய பிறவியில் அந்த நிலைக்கு ஆட்படுகிறார் என்றால் அவர் பிறவி நிலையில் ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கிறார் அப்படின்றார். ஒரு பிறவி மேம்பாடு, பிறவி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவத்தில் இருக்க எல்லோருமே, அதாவது நேர்மையான முறையில் அறம் சார்ந்த வழியில் தன்னை நாடி வரவர்களை குணப்படுத்தக்கூடிய ஆழ்ந்த விருப்பமும் இறை பண்பில் இருக்கக்கூடியவர்களை சொல்கிறேன். வியாபாரமாக பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தாது. அவர்கள் வியாபாரிகள், அது வியாபாரிகள் கூட சொல்ல முடியாது. தன்னை நம்பி வர்றவங்களுக்கு பணத்துக்காக பண்ணக்கூடியது எந்த உயிரினமே பண்ணாத ஒரு திங், அதை ஒரு சில மனிதர்கள் பண்ணுறதை நம்ம சூழலில் பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்றது தான். அதனால் மருத்துவம் என்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதர் தன்னை அந்த நிலைக்கு ஆட்படுத்துகிறார் என்றால் அவர் பிறவி பேரில் ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு ஆரா யோகா மைய குழுக்கள் மூலியமாக துருவம் நல்வாழ்வு கட்டளையால் வழங்கப்படுகிறது. அவர்களோடு இணைந்து நம்ம செயல்படுத்துகிறோம். அவர்கள் தான் இது எல்லாத்தையுமே நிர்மாணிக்கிறாங்க. நம்மளுடைய இடத்துல அவங்க செய்கிறாங்க. அதுதான் நம்மளுடைய இடம். இதில் 2 நாட்கள் வர பயிற்சினால் தங்கும் இடம் எல்லாமே அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா கட்டணம் குறைந்ததில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது. அதனால் தங்கும் நிலை, வந்து தங்குறீங்க, வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் அமைச்சிக்கணும். அதே போல் உணவும் நீங்கள் தான் அமைச்சிக்கணும். அது இங்கே வகுப்புகளுக்கு மட்டும்தான் இங்கே அந்த கட்டணம் வாங்கப்படுது. மற்ற உணவுக்கோ தேநீருக்கோ தங்கும் இதுக்கோ அந்த கட்டணம் அல்ல. அது வெறும் பயிற்சிகளுக்கு மட்டும்தான். தரமான பயிற்சி வகுப்புகள், மருத்துவ வகுப்புகள் வழங்கலோடு ஒப்படைப்போடு வழங்கப்படுகிறது. மிக குறைந்த சொற்பமான அந்த கட்டணத்தில். இந்த பயிற்சி வகுப்புகள் எப்பப்பன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் பார்த்து அதில் ஒரு சில தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்பதிவு இதில் ரொம்ப அவசியமாக சொல்லப்படும். முன்பதிவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கட்டணத்தை செலுத்தி முன்பதிவு செஞ்சுட்டு பயிற்சி வகுப்புகளை வந்து கலந்துக்கலாம். நீங்கள் கற்று முடிச்சுட்டு தொடர்ந்து இதை பயிற்சி பண்ணணும். அதாவது தன்னை நாடி வர்றவங்களுக்கு இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்யணும். செய்ய தான் அது மறக்காது. அதை தொடர்ந்து செய்ய இந்த பயிற்சிகளை வழங்கியவர்களுடைய உணர்த்தல்கள் உங்களுக்கு உணர்த்தப்படும். எப்பவுமே அப்படிதான். மருத்துவம்ன்றது நம்ம விரும்புகிறோம், தன்னை நாடி வர்றவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு மேன்மைப்படுத்துகிறோன்றதை விரும்பினோம்னாவே அந்த மருத்துவம் நம்மளை வழி நடத்தும். இன்னைக்கு ஒரு மருத்துவத்துறை எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்தெல்லாம் விலகி நமக்கு நாமே மருத்துவம் செய்து கொண்டு நமக்கு சார்ந்த அன்பானவர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் நம்ம இந்த மருத்துவத்தை செஞ்சு அவங்கள மேன்மைப்படுத்தலாம். வள்ளலார் வைத்தியசாலை துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை இணைந்து வழங்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். வாரம் அது எந்தெந்த வாரம் எப்பப்பன்ற அறிவிப்புகள் உங்களை நாடி வரும். அதில் நீங்கள் இணைஞ்சு இந்த மருத்துவ கலை அப்படின்னு தான் சொல்லணும். மருத்துவத்துறை இல்லை, மருத்துவம் என்பது ஒரு கலை, அழகான கலை, ஆன்மாவோடு ஒன்றுகின்ற கலை. அது ஒரு கலை மாதிரி தான் செய்யணும். இணைஞ்சு கற்றுக்கொள்ளுங்கள்.